Good morning, children. How are you, children? I hope you are well. You are going to study new lesson, that is fourth lesson. So all of you take your book, take page number 130. The topic of the lesson is science in everyday life. அன்றாட வாழ்க்கையில் அறிவியலின் பங்கு அப்படிங்கிற தலைப்பை நம்ம என்ன செய்ய போகிறோம், தலைப்பை பற்றி படிக்க போகிறோம். சரியா? சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். நவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ லுக் அட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு நோ அபவுட் scientist from தமிழ்நாடு. யூ ஸ்டடி த scientist நேம் from தமிழ்நாடு. Okay, then understand the reason for the blue appearance of the sky. We know, listen, already we know the blue appearance of the sky, but what is the reason, what is that, how the blue appearance of the sky, how the sky appearance is blue in color? We don't know the reason. Yes or no, children? So this lesson you will study about this in detail. Okay, then differentiate reversible and irreversible process in daily life. Reversible அப்படின்னா மீளக்கூடியது, irreversible அப்படின்னா மாற்ற முடியாதது. Okay, so you differentiate these two process in daily life. Then get awareness about waste material generated in home and also school environment. Awareness அப்படின்னா விழிப்புணர்வு. சரியா? About the waste material generated in home and also school environment. Now first we study about the introduction part. You see, science has helped us to find solution to many of our problems. Science has helped us to find the solution to many of our problems. Science வந்து நமக்கு உதவி செய்யுது. அது வந்து ஒரு இட் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். ஒரு நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷனை வந்து நமக்கு கண்டுபிடிப்பதற்கு இவைகள் உதவுகிறது. சரி, அதை எப்படி தீர்வு காணலாம், என்ன முறைகளை நாம் பயன்படுத்தலாம், என்ன முறைகளை நாம் கையாளலாம். ஸோ திஸ் ஹெல்ப்ட் அஸ் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் மெனி ஆஃப் அவர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, தென் இட் ஹாஸ் ஷேப்ட் அவர் டெய்லி லைஃப் ஆல்சோ. இது இந்த அறிவியல் வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையை என்ன செய்கிறது அப்படின்னா வடிவமைக்கிறது. அப்படி தானே? நம்முடைய அன்றாட வாழ்க்கையை வந்து அது வடிவமைத்திருக்கிறது. ஓகே, the world we are living in it, no, listen, the world we are living in is not the same as before. நம்ம வந்து தற்போதைய நிலை எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னமே வாழ்ந்தது போல் இல்லை. அப்படி தானே? The world we are living in is not the same as before. நம்முடைய மூதாதையர்களை நம்ம எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி தானே? அவங்க அம்மியை பயன்படுத்தி மசாலா அரைக்கிறதுக்கு அம்மியை பயன்படுத்துவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து மாவு அரைக்கிறதுக்கு வந்து உரலெல்லாம் பயன்படுத்துவாங்க. Have you seen this, children? So our life of the world we are living in is not the same as before. முந்தைய மாதிரி இல்லை, முந்தைய காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. அப்படி தானே? இதெல்லாம் நமக்கு தெரியும். பழைய காலங்களெல்லாம் டெலிவிஷன் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், டிவி இருக்குது, நம்ம கையில் டேப் இருக்குது, அடுத்து என்ன நம்ம லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, மொபைல் இருக்குது. நம்ம வந்து இப்போ நல்ல வசதியாக என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட். சரியா? அறிவியலுடைய வளர்ச்சினால தான் பழைய பழங்காலத்தில் நம்முடைய பாட்டி, தாத்தா, முன்னோர்கள் அவர்கள் அனுபவிக்காத எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம், சுதந்திரமாக என்ன செய்கிறோம், அனுபவித்து வர்றோம். சரியா? ஓகே children, next we see, you see here, it is changing every day. Science is changing every day. In fact, every hour. அது எல்லா நாளும் கூட சொல்ல முடியாது. உண்மையாகவே அது ஒவ்வொரு ஹவர்ஸும் அது என்ன செய்யுது, நம்முடைய சயின்ஸ் அறிவியலில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஓகே, we see lot of changes around us. We see, you also see, I also see. Yes or no? Many changes around us. Many changes happens. Okay children, now irreversible changes
Some of them are reversible and some of them are irreversible. Irreversible changesனால் என்ன அப்படின்னா banning of waste. Example, banning of waste. That banning of waste வந்து pollute our home and also environment. Yes, then we need to know about waste management and proper disposal of waste. எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா கழிவு மேலாண்மை, சரியா? கழிவு மேலாண்மை we need to know. கழிவு மேலாண்மைனா என்ன, அதை நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ணலாம், சரியா? நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். அடுத்து ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட்டு. ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட்டு வந்து டிஸ்போசபிள், அதை எப்படி டிஸ்போசபிள் ஆஃப் வேஸ்ட் வந்து ப்ராப்பர் மெத்தடில் இருக்கணும். ப்ராப்பர் மெத்தடில் என்ன செய்யணும், இருக்கணும். லெட் அஸ் ஸ்டடி அபவுட் தம் இன் திஸ் லெசன். அவைகளை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. You see children, Tamilnadu has a long history of science. அதாவது நீண்ட அறிவியல் வரலாறு. சின்ஸ் ஏன்சியன்ட் பழங்காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் வந்து நீண்ட அறிவியல் வரலாறு என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. ஓகே, லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ், நீண்ட அறிவியல் வரலாறு. சின்ஸ் ஏன்சியன்ட் டைம், பழங்காலத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் வந்து அறிவியல் வரலாறுகள் வந்து காணப்பட்டு வருகிறது. Scientific concept can be seen in ancient Tamil literature. You look at this scientific concept அப்படின்னா அறிவியல் கருத்துக்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். எதில்? இன் ஏன்சியன்ட் தமிழ் லிட்ரேச்சர், பழங்கால இலக்கியங்களில் கூட அறிவியல் கருத்துக்களை நம்மளால் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஓகே, தென் Tamil Nadu has produced many scientists who have contributed into the world of science. Contribution அப்படின்னா பங்களிப்பு. ஒவ்வொருடைய பங்களிப்பு என்ன, இந்த வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் வேர்ல்டை பொறுத்து ஒவ்வொருடைய பங்களிப்பு என்ன. அப்போ தமிழ்நாடு வந்து ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் மெனி நிறைய சயின்டிஸ்ட் என்ன செய்திருக்குது, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, who have contributed to the world of science. The following table gives the names of some of the scientists from Tamil Nadu and their contribution. கீழே வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 131 வந்து சயின்டிஸ்ட் நேமும் கொடுத்துருக்கு, அப்புறம் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன செய்திருக்கு, பங்களிப்பும் கொடுத்துருக்கு, சரியா? we will study them. Okay children, take page number 131. look at this. நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட், டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா பங்களிப்பு, அவர்களுடைய பங்களிப்பு, எதில் அவர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன், ஜெனட்டிக்ஸ், மரபியலில் வந்து மரபியல் டிபார்ட்மெண்ட்டு, சரியா? இவர் மரபியல் துறை. அவருடைய கான்ட்ரிபியூஷன் எதில் இருந்திருக்குன்னா க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லுவோம், சரியா? நெக்ஸ்ட்டு ஸ்ரீனிவாசா ராமானுஜன் மேத்தமெட்டிக்ஸில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா காம்போசைட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன் பயாலஜி, அவருடைய டிபார்ட்மெண்ட் என்னது, பயாலஜி. அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா அவர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிபோசோம். Then Dr. ABJ Abdul Kalam, aeronautical engineering, missile development, சரியா? அடுத்து சர் சிவி ராமன், ஃபிசிக்ஸ், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னா ஒளிச்சிதறல், அதில் வந்து அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு, சரியா? ஸோ லிசன், scientists from Tamil Nadu, we have seen some names of scientists, yes or no, and their contribution also. Now all of you take your book, take page number 137. We will finish today's class. Now take your book 131. Sorry, not 131, 137. 137. Correct, choose the correct answer is there. Yes or no? Choose the correct answer. Look at that. Look at this, blue appearance of the sky. Choose the correct answer. First one, blue appearance of the sky is due to dash of light, reflection, then refraction, interference, scattering na sidaral, சரியா? reflection na எதிரொளிப்பு, refraction, interference, then scattering. So the answer is
Scattering, you will study them in, okay, you will study them, just you fill the answer. Okay children, scattering. Next, who is known as Missile Man of India? Do you know this answer? Who is known as Missile Man of India? Everyone knows, yes. Yeah, who is that Missile Man of India? Dr. ABJ Abdul Kalam. Dr. ABJ Abdul Kalam. Sir C.V. Raman, Dr. M.S. Swaminathan, Ramanujam, Dr. APJ Abdul Kalam. So the answer is Dr. APJ Abdul Kalam. Next, an example for reversible change is மீளக்கூடியது அப்படி தானே. மெல்டிங் ஆஃப் ஐஸ், burst of balloon, burning paper, then change of milk into curd. So melting of ice, மீளக்கூடியது, melting of ice. Okay, this is an example of reversible change. Okay children, next, chemical reactions or example for reversible change, irreversible change, both of them, none of them. Irreversible change, chemical reactions are example for irreversible change. So the answer is B. Which of the following is not an organic waste? Which of the following is not an organic waste? Flowers, fruits, vegetables, battery. Which is not an organic waste? Battery. Okay. Did you write mark children? Okay. All of you take your classwork note. Write the classwork. Okay. Take your classwork note. All of you take. Did you take your classwork note? Right. All of you listen. Listen carefully children. Write lesson number 4. Lesson போட்டு dash போட்டு 4 போடு. சரியா? Lesson 4. அடுத்து name of the lesson எழுதணும். அப்படிதானே? Science in everyday life. அடுத்த லைனில் science in everyday life. அடுத்து மார்ஜினுக்கு உள்ளுக்குள்ளே இன்னைக்கு ஒரு டேட்டை போடுங்க. Write today date. Okay. Next, you write the heading new words. NEW, new words. WORDS words. Okay. New words. First one, in fact. In fact, உண்மையாக. உண்மையாகவே science வந்து changes every hour. Yes, changes every hour, not only every day, changes every hour also. So in fact, உண்மையாக. Second, reversible, மீளக்கூடியது. Melting of ice, we have seen one example. Yes or no? Melting of ice, reversible. Then irreversible, மாற்ற முடியாதது. மாற்ற முடியாதது. Fourth one, waste management. ஒவ்வொரு வேர்ட்ஸ் ஃபஸ்ட் லிசன். இன்ஃபேக்ட் உண்மையாக எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு லீவ் ஒன் லைன். ஓகே, லீவ் ஒன் லைன். irreversible, மாற்ற முடியாதது. நெக்ஸ்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கழிவு மேலாண்மை. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், கான்ட்ரிபியூஷன்ஸ், கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு. ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், ஒளிச்சிதறல். ஓகே, listen carefully, I will read them again. In fact, உண்மையாக. reversible, மீளக்கூடியது. irreversible, மாற்ற முடியாதது. waste management, கழிவு மேலாண்மை. contribution, பங்களிப்பு. scattering of light, ஒளிச்சிதறல். okay, next I will give you true or false. I will give you true or false. So write the heading, write true or false. You write this in your classwork note. Okay,
Leave one line after writing new words. Leave one line. Next you write the heading write true or false. Write this. Write true or false. Only 5 true or false. Evaporation of water is a reversible change. True. Write neatly, children. Second, rusting of iron is a reversible change. False. Then sky appears blue at sunrise. False. Next, sunlight is scattered by the gases. True. Next, blue has most scattered capacity. True. Write true or false. Evaporation of water is a reversible change. True. Rusting of iron is a reversible change. False. Sky appears blue at sunrise. False. Sunlight is scattered by the gases. True. Blue has most scattered capacity. True. Write this in your classwork note. Because true or false is not given in the book. That's why I am giving this as classwork. Okay. Are you writing? Write neatly, children. Do you write? Next class we will study from Sir C.V. Raman. Sir C.V. Raman. Okay. Sir C.V. Raman. That is from that too we will study. Okay. C for Chandrasekhara, V for Venkata or Raman. So Chandrasekhara Venkata Raman. So in short, C.V. Raman. Sir C.V. Raman. Okay. Did you write this? Okay. Let us read together. Evaporation of water is a reversible change. True. Second one, rusting of iron is a reversible change. False. Sky appears blue at sunrise. False. Sunlight is scattered by the gases. True. Blue has most scattered capacity. True. Okay, children. Okay. We will finish today's class. Okay. We will meet again in the next video. Thank you all.